கிறுக்கன் யூடியூப் சேனல் சார்பாக இன்று ஒரு மூலிகை, இன்று காணும் இருக்கும் மூலிகை தான் திருநீற்று பச்சை இலை. இதுதாங்க அது, அந்த திருநீற்று பச்சை இலை. இந்த செடி இப்படி தான் இருக்கும். இதில் இந்த பூக்கள், வெள்ளை பூக்கள் பார்த்துங்க. இது நிறைய வாசத்தை தரும், வாசனையை தரும், நல்ல மனமாக இருக்கும். இந்த உடம்புல இந்த துருநாற்றம் அடிக்குது இல்லைங்களா, அவங்க இந்த இலையை பறிச்சுட்டு வந்து நைட்டு பறிச்சுட்டு வந்து தண்ணியில் போட்டு காலையில் ஒரு 8 நாளைக்கு குளித்தாங்கன்னா இந்த துருநாற்றம் நம்மளை விட்டு அகந்துருங்க. இது உடம்பில் குளிர்ச்சி தர மூலிகை. இந்த மூலிகையை நம்ம டெய்லியும் ஒரு 2 இலை எடுத்து, அதிகமாக எடுத்துக்க வேண்டாம், 2 இலை 3 இலை எடுத்து தண்ணியில் போட்டு நைட்டு போட்டு வச்சுட்டு காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்பு ஹீட்டை குறைக்கும், நம்மளுக்கு அழகு தோற்றத்தை தரும், நம்ம மூஞ்சில் இருக்கிற சுருக்கத்தன்மையை இது மாற்றும். அது திருநீற்று பச்சை இலை. இதுக்கு நிறைய குணங்கள் இருக்குது. நான் இப்போ குணங்கள் சொன்னது ஒரு 2-3 தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு நிறைய குணங்கள் இருக்குது. இது திருநீற்று பச்சை இலைன்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சுன்னு சொன்னால், இது திருநீர் வாசனை வரும் அதில். அப்புறம் வீட்டில் இருந்தால் தெய்வ கலாச்சாரம் இருக்கும். இந்த வீட்டில் இப்போ ஒரு வீட்டு வாசலில் ஒரு பூ வைக்கிறோம்னா, ஒரு மல்லிகைப்பூ வீட்டில் இருந்தால் மனம் இருக்குது இல்லைங்களா, அந்த மனம் ஹப்பான்னு இருக்கும். இதனுடைய மனம் காற்றில் உள்ள வரும். இந்த மனம் வந்ததுன்னா தெய்வங்கள் வீட்டில் குடியிருக்கும். அதனால் வீட்டு வாசலில் இதை வைப்பாங்க, தோட்டத்துலேயும் வைப்பாங்க. இதை அப்படியே சின்ன பசங்கள்லாம் பறித்து அப்படி மோந்துப்பாங்க. நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிடணும் போல் தோணும் இந்த வாசம். இதுதான் திருநீற்று பச்சை இலை. இந்த பச்சை இலை பார்த்துங்க, உங்கள் வீட்டில் நடலாம், நட்டால் நல்லாயிருக்கும். சில நல்லது இதில் இருக்குது. இப்போ நான் சொன்னீங்களா, அந்த நல்லதெல்லாம் இதில் இருக்குது. வாழ்க வளமுடன். நாளை ஒரு மூலிகையோடு பார்க்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மூலிகை கிறுக்கன் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துட்டே இருங்க.